அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இதுவரை குரான் ஓதிக்கிட்டு இருந்தோம், ஓதி முடித்தாச்சு. அதனால் இப்போ ஹதீஸை தெரிஞ்சுக்குவோம். சிறுவர் சிறுமியர் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்க. அரபியில் நான் வாசிக்கிறேன். கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்பிப் ஹபீபக ஹவுனம் மா அஸா அன் யகூன பகீலக யௌமம் மா வாபுகில் பகீலக ஹவுனம் மா அஸா அன் யகூன ஹபீபக யௌமம் மா. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது உன்னுடைய நண்பனை ஓர் அளவோடு நேசி, ஏனென்றால் ஒரு நாள் அவன் உன்னுடைய பகைவனாகலாம். அதே போல் உன்னுடைய பகைவனை ஒரு அளவோடு பகைத்துக்கொள், ஏனென்றால் அவன் ஒரு நாள் உன்னுடைய நண்பனாகலாம். அப்போ இதுதான் நடுநிலையோடு நம்ம நடந்து கொள்வது. நடுநிலையோடு நடந்துக்கிறீங்களா? எல்லாவற்றிலுமே நடுநிலையாக நடந்துக்கணும் எதாக இருந்தாலும். அப்போ ஒருத்தனை நேசிக்கிறதாக இருந்தாலும் சரி, பகைத்து கொள்வதாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரு நடுநிலையோடு இருக்கணும், அளவு கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இது இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு பாடம். சில பேர் ஒருத்தவங்களை அளவு கடந்து நேசிக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக பின்பற்றி விபத்தில் சிக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அதே போல் பகைவனை அளவோடு பகைத்துக்கொள். ரொம்ப நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், என் தலையே போனாலும் நான் பேச மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பகைவனாக இருந்தால் கூட ஒரு அளவோடு பகைத்துக்கொள். அவனை பார்க்கும்போது எப்படியா ஒரு சலாம் சொல்லி அவனுக்கிட்ட ஒரு நட்பை வளர்த்துக்கிறதுக்கு பாரு. ஒரு அளவோடு பகைத்துக்கொள், ஏன்னா அவன் ஒரு நாள் உன்னுடைய நண்பனாகலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் இன்றைய பிள்ளைகள், இன்றைய சிறுவர் சிறுமியர் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இந்த பாடத்தை நீங்கள் உங்களுடைய சக தோழர்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சக தோழிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸின்படி நீயும் செயல்படு அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவீங்களா? எதாக இருந்தாலும் நடுநிலையோடு செய்யணும். எதுவாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும், ஒரு இபாதத்தாக இருந்தாலும், எல்லாவற்றிலையுமே ஒரு நடுநிலையை பேண வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.